வெப்சைட்டுடைய பர்பஸ் என்ன அப்படின்றது சம்மந்தமாக பேசுவோம். நீங்கள் என்னதான் கலர் ஃபொண்ட் எல்லாம் சூஸ் பண்ணி சரியான ஸ்ட்ரக்சரில் ஒரு வெப்சைட்டை க்ரியேட் பண்ணினாலும் அந்த எண்ட் ரிசல்ட் ஒரு பர்பஸை நோக்கி தான் ஈக்கணும். அதனால் என்னோட வெப்சைட்டு பர்பஸ் என்ன அப்படின்றத நாங்கள் ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சிடணும். உதாரணமாக நான் ஒரு ப்ளாக் வெப்சைட் க்ரியேட் பண்ணியிருந்தா என் டார்கெட் என் ப்ளாக் மூலமாக என் பிஸ்னஸ் காக்கள் திருப்புறதோ அல்லது கூகுள் லெசன்ஸ் மூலமாக எனக்கான வருமானத்தை ஈட்டிக் கொள்றதா தான் ஈக்கும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் ஒரு ப்ளாக் யூசர் என் பிளாக்கை வாசிக்கக்கூடிய ஒரு ரீடர் வந்தாருண்டா அவருக்கு ஏற்ற மாதிரி என் வெப்சைட்டை ப்ரெசென்ட் பண்ணணும். அப்படி இல்லாமல் நான் ஒரு ப்ராடக்டை விற்கிறேன் அப்படின்னா அந்த ப்ராடக்ட் சம்மந்தமான டீட்டெயில்ஸை மட்டும் கொடுக்காம எங்களோட மற்ற ஃபொண்ட்டு கலரு இல்லாமல் அடுத்தடுத்த விஷயங்களை கொண்டு அந்த கஸ்டமரை அட்ராக்ட் பண்ணுறதோட எங்களோட பர்பஸ் எண்ட் ரிசல்ட் என்னவாயிக்கணும்டா எங்களோட ப்ராடக்டை அவர் வாங்க வைக்கணும். அப்போ அந்த இடத்துல எங்களோட பர்பஸ் அவரை எங்களோட கஸ்டமராக மாற்றுறது. இப்படி எங்களோட எண்ட் ரிசல்ட் என்னவா வர வேணுமோ அதை மைண்டில் வச்சுக்கொண்டு அதை டார்கெட்டாக வச்சுக்கொண்டு அதுக்கேற்ற மாதிரி தான் எங்களோட வெப்சைட்டை பர்பஸ் ஈக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் டிசைன் பண்ணுறதோ அல்லது எங்களோட ஃபொண்ட்டை கலரை சூஸ் பண்ணுறதோ ஈக்கும். உதாரணமாக ஒரு ஃபனல் வெப்சைட் ஒரு சேல்ஸ் ஃபனல் வெப்சைட்டை நாங்கள் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அங்கே எங்களுக்கு அந்த கிளைண்ட்டை அப்படியே எங்களோட கஸ்டமராக கன்வெர்ட் பண்ணுறது தான் விஷயம். அப்போ அந்த நேரத்தில் அவரை கஸ்டமராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஏற்கனவே நீங்கள் நிறைய அடுத்தடுத்த வெப்சைட்லையும் பார்த்துக்கலும் அவங்க ஒரு டைமர் செட் பண்ணி வச்சுப்பாங்க. அது மெயினாக ரெட் கலர் ஆகிக்கும். அடுத்தது எங்களோட ரஷ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி உதாரணமாக அவங்களோட மற்ற கஸ்டமர்ஸ்ட ரிவ்யூவை தந்திப்பாங்க. இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் தந்து பொதுவாக சேல்ஸ் ஃபனல் வெப்சைட்ன்றாலே ஒரு கம்ப்ளீட் பெரிய பேஜ் ஆகிக்கும். மேலேருந்து கீழே வரைக்கும் இன்ஃபர்மேஷன் செய்யும். அதிலே இடையில ரிவ்யூ செய்யும். அப்படி கிரியேட் பண்ணுவாங்க. அப்போ உதாரணமாக அப்படி ஒரு வெப்சைட்டை நாங்கள் எடுத்துக்கொண்டோம்னா அங்கே அவங்க முதலாவது அவசரப்படுத்தணும். எங்களை ஆஃபர் முடிய போகுது அப்படின்னு சொல்லி அவசரப்படுத்தணும். அதுக்கு சொல்கிற ஃபொமோ எஃபெக்ட்ன்ற ஒரு சைக்காலஜி எஃபெக்ட் ஒன்று இது ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். அந்த டைம் ஃப்ரேம் முடிகிறதுள்ளுக்கு எங்களோட ஆஃபரை நாங்கள் கிளைம் பண்ணிக்கொள்ளணும். நாங்களே அவசரப்பட்டு போய் வாங்குவோம். அந்த நேரத்தில் கஸ்டமரை சைக்காலஜிக்கலி அட்ராக்ட் பண்ணுறதுக்கு இந்த ஏஜென்சி அப்படின்னா ரெட் கலரை காட்டி ஒரு டைமர் ஒன்றை ஓட்டி அது மாதிரி எங்களை கன்வெர்ட் பண்ணுவாங்க. அடுத்ததாக ட்ரஸ்ட் பில்ட் பண்ணுறதுக்கும் நிறைய கலர்ஸ் யூஸ் பண்ணலும். இங்கே உதாரணமாக ப்ளூ போட்டிரும் க்ரீனும் யூஸ் பண்ணலும். அப்போ ட்ரஸ்ட் சம்மந்தமாக வர நேரம் கஸ்டமர் எப்படி என்ன விஷயத்தை காட்டினா அவர் எங்களை நம்பிக்கை கொள்வார், எதை வச்சு அவர் எங்களை நம்புவார். உதாரணமாக எங்களோட பிஸ்னஸை நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலும், அதை காட்டலும். அப்படி இல்லாட்டி இது மற்ற கஸ்டமர்ஸ் ரிவ்யூஸை காட்டலும். அது இல்லாமல் நாங்கள் டெலிவரி பண்ணுற முறைகள் அது இது மாதிரி எங்களோட ஃபவுண்டர் இது மாதிரி ஏதாவது விஷயங்களை கொண்டு கஸ்டமரை ட்ரஸ்ட் பண்ண வைக்கிறதுக்கு என்ன செய்யலும் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபனல் வெப்சைட்ல எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ எங்களோட பர்பஸ் கஸ்டமர் ஒருத்தரை உருவாக்குறதா இருந்தாண்டா அந்த நேரத்தில் எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி எங்களோட வெப்சைட்டை நாங்கள் கிரியேட் பண்ணணும். அப்போ இது மாதிரி சேல்ஸ் ஃபனல் வெப்சைட்டில் முக்கியமாக ஃப்ரெண்ட்லி டோன் ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. இங்கே ஏற்கனவே எழுதிருந்த பார்த்தாலே விளங்கும். அந்த கஸ்டமரை இன்வைட் பண்ணுற மாதிரியும் அவரை ஃப்ரெண்ட்லியாக வரவேற்று அவருக்கு ப்ராடக்டை ப்ரெசென்ட் பண்ணுற மாதிரியும் இருக்கும். அப்போ இதன் மூலமாக எங்களோட கஸ்டமர் பேஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் ஒரு புதிய யூசருக்கு எங்களோட ப்ராடக்ட் சர்வீஸ் என்ன மாதிரி அப்படின்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்றதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.